ராஜபாளையத்தில் அதிமுக விருதுநகர் மேற்கு மாவட்டம் சார்பில் எம்ஜிஆர் 104வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மேற்கு மாவட்ட செயலாளரும் பால்வளத்துறை அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக திருச்செந்தூர் முருகன் அருள் என கூறி வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டு வேல் வழங்கினர். வேலும் வாளும் மேடையில் அமைச்சருக்கு வழங்கப்பட்டது. பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னும் 2 மாதம் 3 மாதங்கள் இந்த ஆட்சி என கூறி வருகிறார். இது உங்களுக்குத்தான் 2 மாதங்களில் முடிவு கிடைக்கும் என்றார். அதிமுக தொண்டர்கள் 1 லட்சம் பேர் இன்று பச்சை மையில் கையெழுத்திட்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் தமிழக முதல்வர் எடப்பாடி தான் என்றார். சட்டமன்றத்தில் சபாநாயகரையே தள்ளிவிட்டு ஆடி ஆட்டம் போட்டவர்கள் இன்று மறைந்து விட்டார்கள் என்றும், மீதி உள்ளவர்களுக்கு என்ன கதி கிடைக்கப் போகிறதோ தெரியவில்லை. திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்டத்திற்கு ஆண்டவன் தக்க தண்டனை கொடுப்பான். ஆண்டவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்றார். திமுக ஆட்சியில் மின்வெட்டு அதிகமாக இருந்தது. ஆனால் தற்போது மின்வெட்டு இல்லாமல் மின்மிகை மாநிலமாக கொண்டு வந்துள்ளார் தமிழக முதல்வர் எடப்பாடி என்றார். திமுக கட்சியினர் தமிழை விற்று பிழைப்பு நடத்துகிறது என்றும், தமிழை வாழ வைத்த கட்சி அதிமுக என்றார். திமுக கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்துதான் முள்ளிவாய்க்காலில் 2 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்தது என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வை தடுப்பதற்காக மாணவர்களை தற்கொலைக்கு தூண்டியது திமுகவும் காங்கிரசும் என்று விமர்சனம் செய்தார். இந்தியா முழுவதும் எந்த டிவியை திருப்பினாலும் திமுகவை சேர்ந்த தயாநிதி மாறன் தான் தொலைக்காட்சி நடத்தி வருகிறார் என்றார். திமுகவில் இளைஞர்கள் கிடையாது. ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனைவரும் அதிமுகவில் இணைந்து வருவதாக தெரிவித்தார். தென்மண்டல தளபதி அண்ணன் அவர்களுக்கு வீரவான வழங்கப்படுகிறது. அண்ணன் கேபிஆர் எங்கள் அண்ணன் கேபிஆர் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டார். முத்தான முதலமைச்சர் என்ற பெயருக்கு சென்றிருக்கின்றார். புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின்பு இரட்டையலை முடக்கப்பட்டது. முடங்கிய இரட்டை மீட்ட தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரட்டையை மீட்டு மீண்டும் அரியணையில் அதிமுக ஆட்சியை தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை அமைத்து காட்டிய தலைவி புரட்சித் தலைவி. பின்பு கட்சிக்குள் குழப்பம் நடந்தது. இரட்டை முடக்கப்பட்டது. முடங்கிய இரட்டையை மீட்ட முதலமைச்சர் தலைவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. அருமையான ஓபிஎஸ் அவர்கள் இருவரும் இணைந்தார்கள். இருவரும் தலைவர்கள் இணைந்து இன்றைக்கு இயக்கத்தை வலிவோடும் பொலிவோடும் நடத்தி வருகிறார்கள். இதை பிடிக்காமல் திமுக தலைவர் ஸ்டாலின் 4 மாசம் கழிச்சு நான் தான் 38 ஆட்சி இருக்கு, நாளை எண்ணிட்டு இருக்காரு. என்ற 4 ஊரா உங்களுக்கு முதலமைச்சர் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான முதலமைச்சராக, ஒரு வல்லமையான முதலமைச்சராக, ஒரு தெளிவான முதலமைச்சராக இன்றைக்கு விளங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு 1 லட்சம் அதிமுக தொண்டர்கள் பச்சை வயிற்று கூட்டு சங்கத்திலே தலைவர்களாக பதவிக்கு வந்து பச்சை வயிற்றை கைது கொள்கிறார்கள். அதற்கு காரணமான தலைவர் யார்? முதல்வர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சட்டமன்றத்தில் எடப்பாடி அவருடைய முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு நம்பிக்கையில தீர்மானம் வருகிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் செய்த அயோக்கியத்தனத்தை, அடாவடித்தனத்தை நீங்க டிவியில பார்த்திருப்பீர்கள். சபாநாயகர் கனவாவுடைய இருக்கையை பிடித்து இழுத்தார்கள். அவரை தள்ளிவிட்டார்கள். ஏன் அன்பன் ஒருத்தர் ஆட்டமா ஆனா இவன் போய் சேர்த்தான். இன்னொருத்தர் இருக்க அவனும் எப்படி இருக்கான்னு தெரியல, என்ன நிலையில் இருக்கான்னு தெரியல. ஆட்டத்துக்கு ஒரு அளவு வேணும். ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், மேல இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். உன் ஆட்டத்தை, திமுக தலைவர் ஸ்டாலினுடைய ஆட்டத்தை ஆண்டவனாலே பொறிக்க முடியாது. ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு? உங்களுடைய ஆட்சியில என்ன நினைச்சு? திமுக ஆட்சியில 18 மணி நேரம் மின்வெட்டு கரண்ட் இருந்துச்சா? 2006 2011 வரைக்கும் நடந்த திமுக ஆட்சியில கரண்ட் இருந்துச்சா? 18 மணி நேரம் பிள்ளைக்கு சோறு ஊடிட்டு இருப்பாங்க. கரண்ட் வரும். எப்ப வரும் யாருக்கும் தெரியாது. ஈபி ஏக்கு தெரியாது, ஈக்கு தெரியாது, எஸ்சிக்கு தெரியாது. வந்தாத்தான் கரண்ட் கட்டை கொண்டு வந்த தமிழக ஆட்சின்னு சொன்னா அது திமுக ஆட்சி. ஆட்சியில என்ன நடந்துச்சு? இன்னைக்கு கரண்ட் கட்டே இல்லாத ஒரு ஒளிவிளக்கான ஆட்சியை எடப்பாடியார் கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையா இல்லையா? கரண்ட் மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்கின்றவர் முதலமைச்சர் எடப்பாடியார். ஒரு சில விளக்கத்தை கொடுத்து சொல்றேன். 7.5% ஏழை மாணவர்கள் மெடிக்கல் காலேஜ் போக சீட்டு கட்டி கூட வந்துச்சு. எப்படிமா பாஸ் ஆகணும்னு கேட்டேன். அந்த நீட் அதுல வந்திருக்கு. இதுல அரசு பள்ளியில படித்தா பாஸ் ஆகி வந்திருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வை குறைந்த மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு மெடிக்கல் சீட்டு கொடுக்க சொல்லி அரசாணை வெளியிட்டு 7.5% அரசாணை இடஒதுக்கீடு கொண்டு வந்த முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உண்டா இல்லையா?
தமிழுக்கே பிறந்த மாதிரி பேசுறான். ஆனா தமிழை வித்து பிழைச்சவன் தான். தமிழை வித்து பிழைச்சவன் திமுக. தமிழை வித்து கிடையாது, ஏத்துக்கிற மாட்டேன். ஏன் தெரியுமா? முள்ளிவாய்க்கால பல படுகொலை செஞ்ச கட்சி திமுக. காங்கிரஸ் வச்சு அதுக்கு ரெண்டாவது பாரு, காங்கிரஸ் சேர்ந்து முள்ளிவாய்க்கால பல பேர் 2 லட்சம் பேர் சாவுக்கு காரணமான கட்சி திமுக. இன்னைக்கு தமிழை பத்தி வாய்களை பேசுறாங்க, தமிழ் மரபை பத்தி பேசுறாங்க. அழகா ராகுல் காந்தி சொல்றாரு, தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறார்கள், அதை தாங்கி பிடிக்கின்ற இயக்கமாக காங்கிரஸ் திமுக இருக்குமா? காட்டுல நாங்க கேனப்பை நினைச்சிருக்கியா? ஜல்லிக்கட்டு தடை பண்ணதே காங்கிரஸ் கட்சி, அதை மீட்ட கட்சி இது அதிமுக. ஜல்லிக்கட்டை மீட்டு விரோதிச்சாங்க. ஓபிஎஸ் இருக்கும் போதுதான் ஜல்லிக்கட்டை மீட்டோம். ஜல்லிக்கட்டை மீட்ட வரலாறு, நம்முடைய பாரம்பரிய வரலாற்று வீரத்தை பறைசாற்றுகின்ற ஜல்லிக்கட்டை மீட்ட வரலாறு கூடிய கட்சி அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி. திமுக கைகட்டி வேடிக்கை பார்த்து ஜல்லிக்கட்டை முடக்கினது யார்? காங்கிரஸ். இன்னைக்கு சொல்றான் தமிழக பூரா 2 லட்சம் பேரை கொண்டு போட்டு பிரபாகரனை கொள்றேன்னு சொல்லி போட்டு அப்பாவி தமிழ்ல பூரா 2 லட்சம் பேரை முள்ளிவாய்க்கால சுட்டு கொண்டு அழிச்ச கட்சி யாரு? காங்கிரஸ் கட்சி. அதுக்கு துணை போன கட்சி யாரு? திமுக. கலைஞர் உண்ணாவிரதம் இருக்காரு, போர் நிறுத்த மன்னம் சொல்லி. உடனே இப்ப இருக்காரு ஸ்டாலின், கலைஞர் போட்ட குட்டி ஸ்டாலின் தான் போகுது நேர போய் ஐயா ஐயா போர் நிறுத்தம் பண்ணியாச்சு. சிதம்பரம் மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் சிதம்பரம் போன சொல்லிட்டாரு, போர் நிறுத்தம் பண்ணியாச்சு, நீ உண்ணாவிரத்தை கைவிடுங்க. யாழ்ப்பாண மக்கள், வவுனியா மக்கள், அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் பாதுகாப்பா வாழ போறாங்க. போர் நிறுத்தம் வந்துருச்சு, இலங்கை ராணுவ சண்டையை நிப்பாட்டிருச்சு, நீங்க வெளியே வாங்கயா, உண்ணாவிரத்தை நிப்பாட்டிச்சோன்னு தன் மகன் சொல்றான்னு சொல்லி நம்பி கலைஞரும் ஏமாந்து போய் மகன் பேச்ச கேட்டு ஏமாந்து போய் உண்ணாவிரத்தை முடிச்சு வெளியே வந்தாரு. வரமோ சும்மா வரல, போர் நிறுத்தத்தை மத்திய அரசு அறிவிச்சிருச்சு. காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் பிரதமர் அறிவிச்சிட்டாரு. அதனால போர் நிறுத்தம் கிடையாது, சண்டை கிடையாது, தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பை திமுக வாங்கி கொடுத்து சொல்லி பேட்டி கொடுத்து வந்தாரு. இவருடைய பேச்ச டிவியிலையும் வானொலி காட்சி வானொலியை கேட்ட ஈழத்து மக்கள், இலங்கை தமிழ் மக்கள், நம்முடைய தொப்புள் கொடி மக்கள் அத்தனை பேர் பதுவு குடியில படுத்து கிடந்தவன், உள்ள படுத்து கிடந்தவன், உறங்கி கிடந்தவன், உட்கார்ந்து கிடந்தவன், பிள்ளையோட பாதுகாப்பா பயந்து இருந்தவன் எல்லாம் வெளியே வந்தான். மூத்த தலைவர் 80 வயசு ஆச்சு, இவர் பொய் சொல்லுவாரா? கலைஞர் பொய் சொல்லுவாரா? அவரே சொல்லிட்டாரு. அவரை மீறி மன்மோகன் சிங், சோனியா காந்தி ஒண்ணும் செய்யாது. உட்கார சொன்னா மன்மோகன் சிங் உட்காருவாரு, சோனியா காந்தி எந்திரிச்சுன்னா எந்திரிப்பாங்க. அப்படி இருக்கு காங்கிரஸ் கட்சி. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரே சொல்லிட்டாரு, அப்படின்னு ரோட்டை விட்டு எதிர்த்து வீதிக்கு வந்தானையா. பதவிக்குள்ள இருந்து கொத்து கொத்தா குண்டை போட்டு கொண்டானையா. கொண்டது யார் ஆட்சியில? யார் ஆட்சியில? திமுக ஆட்சியில் 2 லட்சம் பேர் செத்தான். 2 லட்சம் பேர் அப்பாவிகள் படம் இருக்கு, என்கிட்ட ஆவண படம் இருக்கு. பார்த்தா பதறுது, துப்பாக்கி தூக்கி சண்டைக்கு போக தோணுது. அங்க இருக்கின்ற ராஜபக்சனோட சண்டை போட தோணுது. நம்முடைய இனத்தை அழித்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் திமுக காங்கிரஸ். உண்டா இல்லையா? இன்னைக்கு தமிழை பத்தி பேசுறாங்க. தமிழ்நாட்டை குடிச்சவராக்கி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேர் கருசாக்கி உன் குடும்பம், திமுக குடும்பம், கலைஞர் குடும்பம் மட்டும்தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சியில கலைஞர் குடும்பம் வாழ்ந்தது. அம்மாவுடைய ஆட்சியிலே, தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியிலே, அண்ணன் எடப்பாடி ஆட்சியிலே தமிழ் சமுதாயம் வருகிறது, தமிழ் இனம் வருகிறது. தமிழுக்காக தமிழ் மொழி பயின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் 20% இட ஒதுக்கீடு கொடுத்த முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொன்னா அது எடப்பாடி அண்ணன் பழனிசாமி தான். இவர் 70 மார்க் வாங்கியிருக்காரு. பாஸ்கர்ராஜ் விஸ்வராஜ் 60 மார்க் வாங்கியிருக்காரு. இவர் தான் கூட வாங்கியிருக்காரு. ஆனா அவர் தமிழ் வழி கல்வி, இவர் ஆங்கில வழி கல்வி. அவருக்கு தான் வேலை. தமிழ்நாட்டில் தமிழ் வழி பள்ளி படிச்சா, தமிழ் படிச்சா தமிழ்நாட்டில் வேலை 20% இடஒதுக்கீடு என்று முன்னுரிமை கொடுத்து அரசாணை வெளியிட்ட முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உண்டா இல்லையா? யார் மறுக்க முடியும்? தமிழ் வழி படித்தவருக்கு 20% இடஒதுக்கீடு. நீட் தேர்வுல பூரா இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களா நீட்ல ஜெயிக்கிறாங்க. நீட்டை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம், நீட்டை அடக்கியே நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கோஷம் யாரு? திமுக தலைவர் ஸ்டாலின். அதை கொண்டு வந்து யாரு? திமுக தலைவர் ஸ்டாலின் சேர்ந்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. திமுக தான். காங்கிரஸ் கட்சி ஆளும் போது, மன்மோகன் சிங் ஆளும் போதுதான் இந்த நீட் தேர்வு அதிகமே வருது. நீட் தேர்வை கொண்டு வந்து அவங்கதான், நீட் தேர்வை கொண்டு வந்து அவங்கதான், இப்ப போராட்டம் பண்றது அவங்கதான். எப்படி வருது? நீட் தேர்வுல நம்முடைய பிள்ளைகள் வெற்றி பெற முடியல. அப்ப என்ன செய்யலாம்? தமிழ் வழி கல்வி படிக்குது நம்ம பிள்ளைகளாம். தமிழ் ஸ்கூல்ல படிக்குது, அரசு பள்ளியில படிக்குது. நீட் தேர்வு ஜெயிச்சாத்தா மெடிக்கல் டாக்டர் ஆக முடியும். நம்ம வீட்டு பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிற போறாங்க. திமுக காரன் காங்கிரஸ் காரன் தூண்டி விடுறான். தற்கொலை பண்ணிக்க அப்பதான் நீட்டை நிப்பாட்டான்னு சொல்லி தூண்டி விடுறான். என்ன செய்யலாம்னு பார்த்தாரு. 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து தமிழ் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்த முதலமைச்சர் இன்னைக்கு நீட் தேர்வுல எல்லாரும் வந்தான்.
நம்ம ஆளு கூட வந்துட்டான். ஏழை குப்பன் வீட்டு பிள்ளை எல்லாரும் வந்துட்டான். எல்லாரும் எவ்வளவு மார்க் வாங்கிருக்கான்? 170 மார்க் வாங்க போதும். என்ன அப்படியே கேட்கிறேன், 170 மார்க் வீட்டுல வாங்க போதும். மெடிக்கல் சீட்டு கொடுத்தவங்க கட்டாயம் கொண்டு வந்து யாரு? எடப்பாடி பழனிசாமி. திமுக முடிஞ்சிச்சு அவங்க ஆட்சியில. ஸ்டாலின் முடிஞ்சாரா? தமிழுக்கு நீ என்ன செஞ்ச? நீ தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்ச? தமிழ்நாட்டுக்கு நீ என்ன பண்ணிருக்க? சொத்து என்ன? இப்போ அவங்க சொத்து என்ன? நான் கேட்கல, இங்க இருக்க மக்கள் கேட்கிறாங்க. நீ எவ்வளவு சொத்து? எத்தனை சேனல்? 32 சேனல். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லா சேனல் சேர்த்து 32 சேனல் இருக்குங்க. டிவி எங்க திருப்பினாலும் அங்கதான் வராங்க. டிவி திருக்க முடியல, திருப்பணக்காமலும் அங்கதான் வராங்க. கொள்ளையடிக்க போனோம். எடப்பாடி அப்படி விவசாயி, ஒரு விவசாயி மகன். அவர் விவசாயம் தான் இவருக்கு வேர்க்குது. அவர் விவசாயிங்க. அவர் தலைப்பாக்கட்டு கட்ட போய் பாருங்க. எடப்பாடி விவசாயி மாதிரியே கட்டுவாரு கரெக்டா. விவசாயி அதனால கட்டாரு. இவர் தலைப்பாக்கட்டு கட்ட கொண்டு போன ஒரு தலைப்பா கட்டு நாங்க ஓட்டு போறோம். என்ன ஸ்டாலின் வந்து தலப்பா விவசாய பச்சை தலப்பா கட்டாருன்னா நாங்க விவசாயம் ஒத்துக்கிறோம். எடப்பாடியார் தலப்பா கட்டாரு. அந்த கதிரவாளை பிடிக்கிறது பார்த்தீங்களா? அந்த கதிரை பிடிச்சு கதிரவாளை அது விவசாயிக்கு தான் வரும். விவசாயம் பண்ணாதான் வரும், திங்கிறவனுக்கு வராது. அறுக்கிறானே காட்டுல இறங்கி, நினைக்கிறானே காட்டுல இறங்கி, ஊரானே ஏறு பிடிச்சு அவனுக்கு அந்த கதிரவாளை பிடிச்சு அந்த கதிரை பிடிச்சு நிக்க தெரியும். பச்சை துண்டு தலையில கெட்ட தெரியும். அது கெட்டு யாரு? எடப்பாடி சொல்லலாம். விவசாயி நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? உனக்கு யோசிக்கவே இருக்காது. நீ விவசாயம் சொன்ன போகுது. விவசாயம் சொல்றாரு. விவசாயம் சொல்றாரு. இது என்ன தப்பு இருக்கு? விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா நீ பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் கூட தூண்டி விட்டாரு. மீத்தன் வந்துருச்சு, மீத்தன் வந்து எல்லாரும் கேள போய் நினைக்கிறாரு ஸ்டாலின். எல்லாம் கிழக்கு போய் வளர்ந்துட்டாங்க. 10 வருஷம் அண்ணாதிமுக ஆட்சி நம்ம செஞ்சு தப்ப போல வளர்ந்தாங்க. கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், ஊரை கெடுத்தவன், நாட்டை கெடுத்தவன், உலகத்தை கெடுத்தவன், தமிழகத்தை அழிச்சவன், தமிழ் அழிச்சவன், தமிழுக்கு மரியாதை ஆக்கிறவனை பூரா மக்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப இருக்க இளைஞர் சமயம் இப்ப வளர்ந்துருச்சா? யாரும் மறக்கலையே. தேர்தல் வளர்த்து திமுகவுக்கு ஆப்பு வைப்பவனு ரெடியா இருக்காங்க. திமுகவுக்கு ஆப்பு வைக்க போறாங்க. திமுக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக எந்த இளைஞர் இருக்க? திமுக இளைஞர் யாருக்கு? ரஜினி மன்றம் கூட பாருங்க. நம்ம கிட்ட கட்சி தலைவர் ரஜினி மன்றத்துடைய முக்கியமான மட்டும் வந்துட்டாங்க. ஏன்னா இதுதான் ஆன்மீக ஆட்சி. நமக்கு தெரியும். ரஜினி சொன்னார்ல, சூப்பர் ஸ்டார் ஆன்மீக ஆட்சியா தமிழ்நாட்டில் வேணும். சாமியே இல்லைன்னு யாரு? திமுக. அது பூ மூட்டைக்க மாட்டான், திலகம் வைக்க மாட்டான், திண்ணறு பூச மாட்டான், சாமியை நம்ப மாட்டான், பொன்னாடி நம்ப மாட்டான், அவன் பொன்னாடி புண்ணு நம்பாது, புள்ளைய நம்ப மாட்டான், ஒருவேளை ஒருத்தர் நம்ப மாட்டான். அவன் தான் திமுக. எவனையும் நம்பாம இருக்கிற கட்சி என்ன? திமுக கட்சி தான். திமுக கட்சி முன்னாடி ஒரு காரில் போயிட்டே இருப்பான். பின்னாடி உள்ள காருக்கார அவனை எப்படி ஆட்சி காலையில் திட்டமிட்டே போகும்போது திட்டமிடுவான். எப்படி கொள்ளலாம்? அப்படி லேச வண்டி ஓடிச்சு விட்டு புளி விட்டு விட்டுருமா? என்னன்னு கேட்டா அங்க போட்டியா? திமுக சொன்னாலே அது அழிவு கட்சிங்க. அது அழிவு பாதை நோக்கி மக்களை கொண்டு போற கட்சி. அது தீய சக்தி, அது தீடுக்கான கட்சி. அந்த கட்சியை மாதிரி மோசமான கட்சி உலகத்திலே கிடையாதுங்க. ஆன்மீக தலைப்பிற்காக எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்து எல்லா மதங்களுக்கும் மரியாதை கொடுக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாமே தூக்கு, பூராமே தூக்கு. இடத்தொழி போட்டு கேட்க, இடத்தொழி ஓட்டு கேட்க, மைக்க சொன்னாலும் ஓட்டு போட மாட்டான், எதை சொன்னாலும் ஓட்டு போட மாட்டான். எப்படி போய் தொலைறான்னு சொல்லி ஒரு டென்ஷன்ல தான் இப்ப ஸ்டாலின் இருக்காரு. இப்ப ஸ்டாலின் ஒரு டென்ஷன் ஆகிட்டாரு. எங்க ஓடுறாலும் அங்க திமுக மாவட்டத்தில் போட்டு உன்னை தொலைச்சு போடுவேன். 38 நாள் தான் நான் முதலமைச்சர். அவனும் அவன் திமுக மாவட்டத்தில் நீ 34 நாள் கழிச்சு நீ எங்க என்ன விதி ஆப்பிருந்த நீ முதலமைச்சர் ஆப்பிரியா? 4 மாசம் தான் முதலமைச்சர். ஒர்க்கிங் டே 38 நாள் தான், ஒர்க்கிங் டே 32 நாள் தான். நான் வந்துடுறேன், உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு திமுக மறுத்து எடுக்கணும். ஒழுங்க வேலை சொல்ல ஒரு குறைச்சி ஒரு 38 நாள் கழிச்சு நான் தான் முதலமைச்சர். என்ன பைத்தியம் முடிச்சு போன மாதிரி முதலமைச்சர் நான் தான், முதலமைச்சர் நான் தான், முதலமைச்சர் நான் தான். மக்கள் ஓட்டு போடுங்க, மக்கள் ஓட்டு போடுங்க. மக்கள் ஓட்டு போடுறதுதான் வர முடியும். மக்கள் ரெட்டலை தான் திட்டம். நாளைக்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜெயிச்சவர் ஜோ பைடனா பதவிக்க போறாரு. அவர் என்ன சொல்ற கிடையாது, நமக்கு ஓட்டு கிடைச்சிருக்காரு. 2 பேரும் கிடைக்கிறது ரெட்டலை காட்சி ஓட்டு கிடைச்சிருக்காங்க. உலகம் முழுக்க ஜெயிக்கிறவங்க காற்ற கட்சி எதுன்னா ரெட்டலை தான். அப்படிப்பட்ட சிறுத்தை தலைவர் எம்ஜிஆர் எடப்பாடி உள்ள மாதிரி இருக்க மாட்டாரு, நல்லா இருக்காரு. அப்படி நீ என்ன வேலுமணி அனுப்புறாளா, நீ வேலுமணி அனுப்புறாளா? யாராவது பிரச்சனை பண்ணாலும் நீ வேலுமணி அனுப்புறாளா, கேட்டாரு பிரச்சனை அனுப்புறாளான்னு கேட்கிறாரு. இது என்ன அழகு? நான் என்ன சொல்றேன், இப்ப கடைசியா ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டா தவிர பாதுகாத்துக்க நானும் எம்ஜிஆர் ரசிகன் சொல்லிட்டாரு ஸ்டாலின். என்னதான் செய்யணும் சொன்ன நானும் அடுத்து புறைத்தலைவி நேசிக்கிறேன், புறைத்தலைவி பத்தி உள்ளவன் தான். அம்மாவுடைய ஆட்சியை தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்க போன்னு சொல்ல போறாரு.
இப்ப கமலஹாசன் வராரு, என்ன சொல்றாரு? நான் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பீங்கிறாரு. ரஜினிகாந்த் வாரம் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பீங்கிறாரு. யாராவது கருணாநிதி தரேன் சொன்னாங்க? கருணாநிதி தரேன் யாராவது சொன்னாங்களா? நீ கெடுக்கிறதுக்காக கடைசி தேர்தல் வந்துக்கிட்டு 38 நாளா இருக்கு, 30 நாள் இருக்கு. என்ன பேர்காலம் பெண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க, இன்னும் 10 நாள் இருக்கு, 20 நாள் இருக்கு, 30 நாள் இருக்கு, இன்னும் 5 நேரம் இருக்கு, 9 மணிக்கு குழந்தை வந்துடும், நல்ல சோப்பசம் பார்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி ஆரம்பிச்சாங்க சோசியார மாதிரி. ஸ்டாலின் சோசியார மாதிரி ஆரம்பிச்சான் 60 நாள் தான், இப்ப 38 நாள் வந்துருச்சு. என்னடா நாங்க என்னடா இந்த நாள் இப்படி பேசுறாரு என்ன கேட்டா அப்படிதான் பேசுவோம், அப்படிதான் பேசுவாரு. என்ன செய்ய முடியும்? அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியும், அந்த ஆளுக்கு தெரியும் எதிர்க்கு தலைவர் பதவி நம்மளோட பறிவோ போகுது, நம்மளோட எதிர்க்கு தலைவர் பதவி பறிவோ போகுது. அதனால ஒரு வழி இல்லை, பூராத்தி வைவோம். யாரும் தன்னை விட்டு கூறப்படாதான் திமுக கட்சி மாவட்ட செயலர் எம்எல்ஏ பார்த்து ஐயா திமுக உங்களெல்லாம் கொண்டு போய் மாட்டி விட்டு இருந்தாலும் ஸ்டாலின் எங்கேயாவது கூட்டம் போட சொல்லி ஊர் சண்டை எடுத்து விட்டு ஜாதி கலத்துல மாட்டிட்டு போறாரு. தகவல் பண்றதுக்கு ஸ்டாலின் வராரு. ஊருக்குள்ள சண்டை எடுத்து விட்டாதான் நமக்கு ஓட்டு விழுந்துருக்கிறாரு. ஆனா எடப்பாடியோட காவல்துறை கை கரெக்டா இருக்கு, எங்கேயும் சண்டை நடக்க மாட்டேங்குது. சண்டை நடக்கிற மாதிரி தேசம் மன்னவி கூட போதும், போலீஸ் 10 பேர் இருக்கிறார். ஏன் மன்ன கூட அங்கிட்டு இங்கிட்டு திருடு விலை போகும், புரிஞ்சு சண்டை கிடையாது. ஒண்ணு ஸ்டாலின் திமுக தூண்டி விட்டு பாக்குறாங்க, எங்க கலவரம் வந்துச்சுன்னா அதுல நம்ம ஏதாவது பால் சாப்பிடலாம் பாக்குறாங்க. உனக்கு புகைச்சோறு தான் கொடுக்கும், உனக்கு பால் தான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா பால் ஒருத்தர் வந்து நான் தப்பான குடிக்க மாட்டேன், உனக்கு பொங்கச்சோறு தான் கொடுக்கும். திமுக கட்சிக்காரனுக்கு பொங்கச்சோருக்கு நான் வேற தயார். இந்த ஊருக்கு நான் இருக்கேன், இந்த தொகுதிக்கு நான் இருக்கேன்னு சொல்லுங்க. தண்ணி கொடுக்கணும் நாங்க, விவசாயத்துக்கு மருந்து கொடுக்கணும் நாங்க, நிலம் கொடுக்கணும் நாங்க, அறுக்கணும் நாங்க, உழைக்கணும் நாங்க, திங்கிறது நீங்களா? என்ன திங்கிறது போட்டு நீங்களா? அது எப்படி மக்கள் உழைக்கிறாங்க, மக்களே சாப்பிடுறாங்க. 2000 ரூபாய் எடுத்து கொடுத்தாச்சு, சாப்பிடு. அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடையும் அடுத்த தைப்பொங்கலுக்கு 5000. நீங்க ஆரவாரம் பண்றீங்க உங்க சார்பா. நான் எடப்பாடி பழனிசாமி கேட்டு என்ன எங்க ஊர் ராஜபாளையத்துல எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒட்டுமொத்த சொல்லிட்டாங்க 2000 வந்துருக்கீங்க, அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் ஜெயிச்சு முடிச்சு அவங்களுக்கு ஊக்க போனசா வர அடுத்த வர தைப்பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்க மேல சொல்ல கேட்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க யதார்த்தத்தை பேசுறாருங்க, உண்மைத்தான் நம்பி ராஜேந்திர பாலாஜி சொல்றான்னு செஞ்சிருவாரு. 5000 ரூபாய் நிச்சயம் உண்டு, 5000 உண்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கீங்க. கலைஞர் கடைசி நேரத்தில் வந்து 1 வருஷம் வந்து வெளியே விடாம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அதுல ஏதோ மர்மம் இருக்கு. அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறத எங்க வேலை எடப்பாடி சொல்ல போறேன். ஏன்னா இந்த வீட்டுல விட்டுங்க, தேர்தல் வந்துருச்சு. அடுத்த பேர் நம்ம ஆட்சிக்கு வந்து நீங்க முதலமைச்சர் 2001 திரும்ப இந்த அக்டோபர் ஏப்ரல்லையோ மேலே பதவியேற்ற முடியும். கலைஞர் எனக்கு வந்து கலைஞரை வந்து நான் கரெக்டா பிடிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். கலைஞர் எப்படி இறந்தாரு? 1 வருஷமா நீ எதுக்கு வந்து அவரை வந்து 90 வயசுல போய் பின்னாடி போய் ஆபரேஷன் பண்ண 90 இருக்கு ஆபரேஷன் பண்ணி டாக்டர் சொல்லிருக்காரு. 90 ஆபரேஷன் பண்ணா அவரால் நடக்க முடியாது. நடக்காட்டாலும் பரவாயில்ல, அவர் நடக்காம இருக்கிறதா எனக்கு லாபம் பண்ணிவிட்டாரு. அவருக்கு ஆபரேஷன் பண்ணி படுக்க வச்சு வீட்டிலேயே 1 வருஷம் வச்சிருந்தீங்க. ஏன் வெளிநாட்டு கூட்டு போல? வெளிநாட்டுல கூட்டு போன சொத்து சொகம் இருக்கல. கலைஞரை வெளிநாட்டு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா அவர் பிழைச்சி இன்னொரு 10 வருஷம் இருந்தா யாருக்கு கருது? ஸ்டாலின் தான் கருது. ஏன்னா அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் தலைவராக ஆகல, முதலமைச்சராக ஆகல. உங்க ஐயாவே முடியாது போய் நாட்டு மக்கள் கொடுப்பாங்களா?